அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே. பெண்கள் மீதான தொடர் பாலியல் வன்புணர்வு தேசத்தை ரொம்பவும் அவப்பேருக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலை நம்மளை தொடர்ந்து பயமுறுத்துது, கலக்கம் அடைய வைக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசமாக இந்த தேசம் மாறிவிட்டதோ அப்படிங்கிற ஒரு அச்சம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதான மூதாட்டிகள் வரைக்கும் கூட இந்த பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி. 80 வயது மூதாட்டியை 2 இளைஞர்கள், 25 வயது நிரம்பாத 2 இளைஞர்கள் நாசம் செய்கிறார்கள்ங்கிற அந்த ஒரு செய்தியெல்லாம் பார்க்கும் பொழுது, பிறந்து 4 மாதங்கள் ஆன குழந்தை கூட இதுக்கு தப்பவில்லை அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் கேட்கும்பொழுது உண்மையிலேயே மனம் பதறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா உலகத்திலேயே மிகவும் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகக்கூடிய பெண்கள் நிறைந்திருக்கும் நாடு அப்படிங்கிற ஒரு பேர் வந்துவிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியெல்லாம் கூட நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. உலகத்திலேயே இந்த விஷயத்தில் இந்தியா முதலிடத்துக்கு வருமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு சராசரியாக 80 கற்பழிப்புகள் நடக்கப்படுவதாக செய்திகள் வருகிறது. அப்போ கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 30,000 பெண்கள் இங்கே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்பவும் கலக்கமாக இருக்குது. 20 நிமிடத்திற்கு ஒரு பெண் இங்கே கற்பழிக்கப்படுகிறாள் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியெல்லாம் நம்மளை உண்மையிலேயே மிரட்டத்தான் செய்யுது. அப்போ பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த தேசம் சென்று விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுகிறோம். ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைகள் அந்த எல்கேஜி, யூகேஜி, 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, இந்த வகுப்பில் படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளை அந்த வகுப்பு ஆசிரியர்கள் சில சமயம் அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு விதம் உண்மையிலேயே அருவருப்பாக இருக்குது, ரொம்பவும் கவலையாகவும் இருக்குது. எங்கே போயிடுச்சு இந்த மனித சமுதாயம்? இது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு இந்த இடத்துல எழுது. கல்லூரி பெண்கள் கிட்ட அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் சில நேரங்களில் வெளியில் தெரியும் பொழுது, இது போக பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நடக்கிறத நம்ம கேள்விப்படும் பொழுது, சமீபத்தில் அந்த கொல்கட்டா கேஸ் அது பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு முழுமை இல்லாத சட்டங்கள், இருக்கிற சட்டங்கள் கூட கொஞ்சம் தளர்வாக இருக்கக்கூடிய காரணத்தினால இது உறுதியான முறையில் பெண்களுடைய பாதுகாப்பை இங்கே யாராலையும் உறுதி செய்ய முடியல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திற்குத்தான் நாம் வர வேண்டியிருக்கிறது. நம்ம அப்படி தான் முடிவு செய்ய வேண்டியிருக்குது. சட்டம் அப்படின்னு சொன்னால் ஒரு முழுமையாக இருக்கணும். ஆனால் இங்கே சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், தவறு நடந்ததற்கு பிறகு தவறு செய்தவனை மட்டுமே தண்டிக்க செய்கிறது. தவறு நடப்பதற்கு முன்பே அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கைகள் இங்கே சுத்தமாக இருக்கிறதா நமக்கு தெரியல. இதுதான் பிரச்சனைக்கு காரணமாகவே இருக்குது. கூடவே இந்த சினிமா சம்மந்தமான அந்த ஹேமா கமிஷன் கமிட்டி கேரளா, அது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இருக்கிற ஒட்டுமொத்த சூப்பர் ஸ்டார்களும் அங்கே குற்றச்சாட்டுக்குள்ளாக இருக்கிறாங்க. எல்லா நடிகைகளுமே புகார் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இங்கே இருக்கிற நடிகர்கள்லாம் எங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் படத்தில் வாய்ப்பு கேட்கும் போதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி. எந்தெந்த ஹீரோலாம் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உயிரை கொடுத்து வில்லன்கள்கிட்ட சண்டையெல்லாம் போட்டு அப்படியே மாஸ் பண்ணுவாங்களோ, அந்த ஹீரோஸ் தான் இங்கே ஜீரோவாக மாறி நிற்கிறாங்க இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம இந்த ஹேமா கமிஷன் கமிட்டி அறிக்கை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கிட்டத்தட்ட 300 பக்கங்கள் வரக்கூடிய அந்த அறிக்கையில் இடையில 63 பக்கங்கள் விடுக்கப்பட்டிருக்கு, அரசினால் தணிக்கை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுக்குள்ளே இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியெல்லாம் வருது. ஆனால் இருக்கிற அந்த விஷயங்களை நம்ம படித்து பார்க்கும் பொழுது நம்ம ஒரு நடிகரை எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சு பார்க்குறோம். ஆனால் அவங்க நடுராத்திரியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் அவுட்டரில் இருக்கும்போது, ராத்திரியில் தூங்கிட்டு இருக்கும்போது, அதுவும் ஸ்டார் ஹோட்டலில் பாதுகாப்பான நிலையில் நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நடுராத்திரியில் அவங்க கையை அந்த கதவு தட்டி எழுப்புவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது இது சிரிக்கிறதா, அழுவுறதா, இல்லை இது கவலைப்படுறதா, கோவப்படுறதா, ஒன்றுமே புரியல. அப்போ இந்த ஹேமா கமிஷன் கமிட்டி சொன்ன இந்த அறிக்கைகள், இது இன்னி வரைக்கும் இந்த அறிக்கை கொடுத்து கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆயிடுச்சு, இருந்தும் பரபரப்பு குறையாமல் இன்னும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இது குறித்து இஸ்லாமிய கண்ணோட்டம் என்னவா இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்களை இஸ்லாம் நமக்கு இது எடுத்து சொல்லுது, திரை உலகம் சார்ந்து இஸ்லாம் என்ன பேசுது, இஸ்லாம் திரை உலகத்தை ஆதரிக்கிறதா, எதிர்க்கிறதா, அதை அனுமதிக்கிறதா அல்லது தடை செய்கிறதா, ஹலாலா ஹராமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஏன் இதை நம்ம இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால்,
இந்த மலையாள திரையுலகம் மட்டும்தான் இந்த விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு உள்ளே இருக்கிற தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கே தவிர, ஆனால் அங்கே மட்டும்தான் தவறு நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா மிக நிச்சயமாக கிடையாது. எல்லா மொழி திரை உலகத்துலேயும் எல்லா மொழி திரைப்படங்கள்லேயும் அங்கே இருக்கிற திரைத்துறைகளில் இது நடந்தே தீரும். நடிகைகளுக்கு மிக நிச்சயமாக இந்த பாலியல் தொல்லை அப்படிங்கிறது இருக்கும். பாலிவுட்லாம் வந்து இன்றைக்கி மொத்தமாகவே ப்ளூ ஃபிலிமாக மாறிடுச்சு. அப்போ இந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு தான் நம்ம வந்து அங்கே வந்து இது மாதிரியான சேட்டைகள்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. இப்போ ஹாலிவுட் சொல்லவே வேண்டாம். அப்போ இந்த இடத்துல வந்து திரையுலகை சேர்ந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து நீதி வேணும் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன அப்படின்னா, இந்த பாலியல் சீண்டல் அப்படின்னு வரும் பொழுது அதுக்கு வந்து பெரும்பாலும் ஆதாரங்கள் இருக்காது. ஆதாரங்கள் இல்லாத இடங்களில் தான் இந்த பாலியல் அத்துமீறல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே நடக்கும். அப்போ இது பற்றி நம்ம புகார் கொடுக்கறதுனாலையோ அல்லது இது பற்றி நாம் வந்து ஒரு விஷயத்தை வெளியே சொல்கிறதுனாலையோ அவங்களுக்கு வந்து நம்ம குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது உங்களுடைய ஆதங்கத்தை வச்சு மட்டுமே தண்டனையை கொடுக்க முடியாது, ஆதாரங்கள் இருந்தால் தவிர. ஆகையினால ஒருத்தர் வந்து எங்களை கை பிடிச்சி இழுத்துட்டான், ஒருத்தர் வந்து எங்களை பிடிச்சி கிள்ளிட்டான், ஒருத்தர் எங்களை முத்தம் கொடுத்துட்டான் அப்படின்னு பெண்கள் குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது இதுக்கு எந்த ஆதாரமும் இருக்காது. கற்பழிப்பு நடந்தால் மட்டும்தான் அந்த கற்பழிப்பு சம்பந்தமான அந்த விந்தை எடுத்து அவங்க வந்து இவன் தான் அது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமே தவிர, மற்றபடி இந்த சீண்டல்னு இருக்குது இல்லை, இந்த சீண்டலை வைத்து எந்த ஆணையும் தண்டிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய செய்தி. இதனால தான் இறைத்தூதர் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு எச்சரிச்சுட்டு போனாங்க, அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையில் இருக்கும் பொழுது மூன்றாவதாக அங்கு ஷைத்தானும் இருக்கிறான் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, அந்நிய ஆண் அந்நிய பெண் தனிமையில் சந்திக்கிறது அப்படிங்கிறது எப்பொழுதுமே சங்கடத்துக்கும் ஆபத்துக்கும் உள்ளான ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இறைத்தூதர் அவர்கள் சொன்னது ஒட்டுமொத்தமாக இந்த மானிட வர்க்கத்துக்கே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் நம்ம இதை இப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், மிக தெளிவாக அவர் சொல்லக்கூடிய விஷயம், யாரோ ஒரு ஆண் யாரோ ஒரு பெண் தனிமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2 பேரில் யாராவது ஒருவர் அத்துமீற நினைச்சாலும் சரி அல்லது 2 பேருமே ஒப்புக்கொண்டு தவறெடுக்க நினைத்தாலும் சரி, அது மிக நிச்சயமாக அவர்கள் மட்டுமல்ல இந்த சமுதாயத்துக்கும் அது ஆபத்து தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இறைத்தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகையினால இதையெல்லாம் மனதில் கொண்டு நாம் திரையுலகை அணுகினால் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது, இது மூலியமாக இஸ்லாம் இந்த திரையுலகை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா, அதை ஹலால் ஆக்குகிறதா ஹராமாக்குகிறதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கூட நாம் புரிந்து கொள்ள முடியும். திரையுலகை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யணும். அது வந்து கவர்ச்சியின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு படத்தை ஒருத்தவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு இந்த மெசேஜ் போய் சேரணும் அப்படின்லாம் அவர் வந்து பியூராக கதையை மட்டுமே கொண்டு வந்து எடுக்க மாட்டார். அது மசாலா தனங்களாக தான் கலந்து இருக்கும். அதில் நகைச்சுவை இருக்கும், அழுகை இருக்கும், அதே மாதிரி சண்டை காட்சிகள் இருக்கும், கூடவே கவர்ச்சி அப்படிங்கிற பேரில் ஆபாசங்களும் மிக நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்தால் தான் எல்லா அம்சங்களும் கொண்ட படமாக அவங்களுக்கும் அது தெரியும், ஜனங்களுக்கும் அதுதான் இப்போ நல்லா இருக்குது டைம் பாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு அதை பார்த்துட்டு கையை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. 350 கோடி ரூபாய் வசூல் அப்படின்னு இவங்க ஒரு பெருமையாக அறிவிப்பாங்க. அப்போ கவர்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மிக முக்கியமாக இந்த திரைத்துறையில் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லும்பொழுது, இஸ்லாம் இதை அனுமதிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நீங்களே சிந்திக்க ஆரம்பிச்சுக்கலாம். தவிர இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெண்களை அழகாகத்தான் காட்டுவாங்க. அது சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது இளம் பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது வயது முதிர்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அழகாகவும் கவர்ச்சியாகவும் தான் காட்டப்படுவார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கவர்ச்சியாக காட்டப்படணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கணும் அப்படின்னும் பொழுது சம்மந்தப்பட்ட அந்த திரைத்துறையை சேர்ந்த இயக்குநர்களாக இருக்கட்டும் அல்லது நடிகர்களாக இருக்கட்டும், அதாவது ஹீரோவாக இருக்கட்டும், டாப் டு பாட்டம் உத்து நோக்குவாங்க, கண்டிப்பாக உத்து நோக்குவாங்க இவங்களுக்கு எப்படி ட்ரெஸ் தைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை உற்று நோக்குவதற்கு ஆணுக்கும் ஒரு ஆணை உற்று நோக்குவதற்கு பெண்ணுக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்நிய ஆணை ஒரு பெண் உற்று நோக்குவதும் அந்நிய பெண்ணை ஒரு ஆண் உற்று நோக்குவதையும் இஸ்லாம் எந்த இடத்துலையும் அனுமதிக்காது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது அதோடைய கொள்கையில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். மிக நிச்சயமாக அது என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த இடத்துலையும் தன்னுடைய கொள்கையை சமரசம் செய்து கொள்ளாது.
எந்த இடத்துலையும் அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாது, காம்ப்ரமைஸ் ஆகாது. அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, திரையுலகத்தை இஸ்லாம் மிக நிச்சயமாக ஏற்பது இல்லை. சரி, இதனால் மட்டும் ஏற்கலையா, இன்னும் குரான் இது சம்மந்தமாக அழுத்தமாக சொல்லுதா அப்படின்னா பல வசனங்கள் நம்ம எடுத்து சொல்ல முடியும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு 24வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது சூரா நூர் அந்த அத்தியாயத்தில் தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்பை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு கூறுவீராக, இது அவர்களுக்கு பரிசுத்தமானது, அவர்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன். ஆண்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும், அதாவது பெண்களை விட்டும், அந்நிய பெண்களை விட்டும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆண்களுக்கு அல்லாஹ் இந்த இடத்துல உத்தரவிடுறதை பார்க்குறோம். இது மூலியமாக அவர்கள் தங்களுடைய கற்பை பேணி கொள்வார்கள், இது மூலியமாக அவர்கள் பரிசுத்தமானவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த ஒரே வசனத்தில் மிக அழகாக எளிமையாக கூறி பெரிதாக விளக்குவதை நாம் பார்க்கிறோம். இதை தாண்டி அடுத்த வசனம் அதே 24வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் அதை அப்படியே பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. இந்த இடத்துல பெண்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்யும் பொழுது ஆண்களிடமிருந்து தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ பெண்களும் ஆண்களை விட்டு, அதாவது அந்நிய ஆண்களை விட்டு விலகியே இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் தெளிவாக கூறுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு படத்தில் கணவன் மனைவியாவோ காதலர்களாகவோ நடிக்கிறாங்க. அவங்க யார்? 2 பேரும் உண்மையிலேயே கணவன் மனைவியான்னு கேட்டால் இல்லை, அந்நியர்கள் தான். ஆனால் அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது அந்நிய பெண்களை விட்டு ஆண்கள் பாதுகாப்பு தேட வேண்டும்னோ, பார்வையை தாழ்த்தி கொள்ளணும் அப்படின்னோ, அந்நிய ஆண்களை விட்டு பெண்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளணும், அவர்கள் கற்பை பாதுகாத்து கொள்ளணும், இது மூலயமா நீங்கள் பரிசுத்தமானவங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நாம் இதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது மாதிரியான திரைப்படங்களையும் சரி, மொத்தமாக திரை உலகையும் சரி இஸ்லாம் ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு முடிவிற்கு நாம் வர முடிகிறது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லா காலகட்டத்திற்கும் நமக்கு உபதேசிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அதனால தான் அதை நம்ம மார்க்கம்னே சொல்கிறோம். மார்க்கம் அப்படின்னு சொன்னால் வாழ்வியல் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் அது நமக்கு சொல்லக்கூடிய ஒன்று. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக இஸ்லாம் திரைத்துறை சம்பந்தமாக மிக தெளிவாக நமக்கு கூறியிருக்கிறது, அது ஏற்புடையது அல்ல அப்படின்னு. இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயம் இருக்குது பாருங்கள், 24வது அத்தியாயத்துடைய அந்த 30, 31வது வசனம், இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு உபதேசமாக கொடுத்துருக்கிறானா, கட்டளையாக கொடுத்துருக்கிறானா அப்படின்னு பார்த்தா கட்டளையாகத்தான் கொடுத்துருக்கிறாங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அந்த அத்தியாயத்துடைய முதல் வசனத்திலேயே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான், நாம் அருளி விதியாக்கிய அத்தியாயமாகும் இது, நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக தெளிவான வசனங்களை இதில் அருளினோம் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு புரியுதா? நாம் அருளி விதியாக்கிய அத்தியாயமாகும் இது அப்படின்னு. அப்போ இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாம் உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது, அதாவது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ சூரா நூர் எல்லா அத்தியாயங்கள்லேயும் பலவிதமான விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது அறிவுரைகள், பழங்கால வரலாற்று செய்திகள், எதிர்கால விஷயங்கள், இது போக சட்டங்கள், எல்லா விதமான சட்டங்கள், இது போக சில உதாரணங்கள், உவமைகள் எல்லாம் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் இது எல்லாம் கலந்த கலவையாக எல்லா அத்தியாயங்களும் இருக்கும் பொழுது அறிவுரைகள் இருக்கும், உபதேசங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் சூரா நூறில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் மட்டும் அறிவுரையாகவோ உபதேசமாகவோ இல்லாமல் அதை தாண்டி எல்லாமே சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களும் சட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கிறது. எதெல்லாம் அல்லாஹ் அனுமதி கொடுத்தானோ அதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறதுங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ சூரா நூரை வைத்து நாம் திரைத்துறையை பார்க்கும் பொழுது அதன் ஆணிவரையே பிடுங்கி எரியக்கூடிய நிலையில் இந்த சூரா நூர் வலிமையாக இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சினிமாவில் ஆண்களும் பெண்களும் இணைஞ்சு தான் நடிப்பாங்க. அதுலேயும் இந்த ஹீரோவுடைய அறிமுக காட்சி நம்மலாம் பார்ப்போம். அது எப்படி இருக்குன்னா, ஒரு பயங்கரமான அநியாயத்துக்கு எதிராக தட்டி கேட்கக்கூடிய நிலையில் தான் அந்த ஹீரோவுடைய அறிமுக காட்சி இருக்கும். அதுவும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். உடனே அத்தனை பேரையும் அப்படியே துவம்சம் பண்ணிவிட்டு அப்படியே மாசாக எகிறுவார், பூவெல்லாம் பறக்கும்.
இல்லைனா ஒரு 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 பட்டைய கலப்புற ஒரு பாட்டில் வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தப்படுவார். அவருடைய அறிமுகம் எப்படி பார்த்தாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி, பாட்டாக இருந்தாலும் சரி, மாசாக தான் இருக்கும். இது அப்படியே ஹீரோயினுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு எதிரான விஷயங்கள் தான் இருக்கும். என்னென்னா அவங்களுடைய அறிமுக காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய உடைகள் மிக நிச்சயமாக தளர்வானதாக, அதாவது குறையுடையதாக, அதாவது அரை நிர்வாணம் முக்கால் நிர்வாணம்னு வைங்களேன், இப்படி தான் அவங்க இருக்கும். அவங்க வந்து ஓடி வருவாங்க, அதை ஸ்லோ மோஷனில் காட்டுவாங்க, க்ளோஸ்அப் ஷாட்டில் வைப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த காட்சி ஆபாசமாக இருக்கும்னு தெரியும். ஆனால் இதெல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த முதல் காட்சியில் ஹீரோயின் அப்பாவியாக ஓடி வருவாங்க. முகபாவனை அப்படித்தான் இருக்கும். அப்போ அப்படியெல்லாம் ஓடி வரக்கூடிய அந்த காட்சிகள் மிக நிச்சயமாக இஸ்லாம் இதுக்கு எதிரானதாகத்தான் இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஹீரோயினுடைய அந்த இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, டாப் டு பாட்டம் ஓப்பனில் தான் இருக்கும். போனால் போதுன்னு அவங்க தங்களுடைய அந்தரங்க உறுப்புகளை மூடி வச்சுருப்பாங்க. அது கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயின் தேவைப்பட்டால் நாங்கள் முழு நிர்வாணமாகவும் நடிக்க தயார் அப்படிங்கிறாங்க. அதாவது காட்சிக்கு தேவைப்பட்டால் முழு நிர்வாணமாக அவங்க வந்து நடிப்பாங்களாம். என்ன ஒரு டெடிகேஷன் பாருங்களேன். அப்போ இப்படி இருக்கும் பொழுது, அதாவது இது தொழில் பக்தின்னுவாங்கல்ல, சரி அது இருந்துட்டு போகுது. ஆனால் இதுக்கெல்லாம் இஸ்லாம் இங்கே இடம் கொடுக்கறது கிடையாது. மிக நிச்சயமாக இஸ்லாம் இது மாதிரியான காட்சிகளை மட்டுமல்ல, இந்த தொழிலையே அது கண்டிப்பாக எதிர்க்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பெண்களுக்குடைய அந்த அறிமுக காட்சியெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அதுக்கப்புறம் வரக்கூடிய பாட்டு காட்சிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஹீரோவோடு அவங்க ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த காட்சிகள் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறதும் நமக்கு வந்து தெரியும். இப்போ அந்த சூரா நூரில் அந்த 31வது வசனம் நான் மறுபடியும் அதை முழுமையாக படிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இப்போ என்ன மாதிரியான காட்சிகள்லாம் இங்கே வடிவமைக்கப்படுகிறதோ அதுக்கு எதிரான நிலையில்தான் இந்த வசனங்கள் இருக்குதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தங்கள் வெட்க தலங்களை பேணி காத்து கொள்ள வேண்டும், தங்கள் அழகலங்காரத்தை அதிலிருந்து தெரியக்கூடியதை தவிர வெளிக்காட்டலாகாது. இன்னும் தங்கள் முந்தானைகளால் அவர்கள் தங்கள் மார்புகளை மறைத்து கொள்ள வேண்டும். மேலும் தம் கணவர்கள் அல்லது தம் தந்தையர்கள் அல்லது தம் கணவர்களின் தந்தையர்கள் அல்லது தம் புதல்வர்கள் அல்லது தம் கணவர்களின் புதல்வர்கள் அல்லது தம் சகோதரர்கள் அல்லது தம் சகோதரர்களின் புதல்வர்கள் அல்லது தம் சகோதரி புதல்வர்கள் அல்லது தங்கள் பெண்கள் அல்லது தங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்கள் அல்லது ஆடவர்களில் தம்மை அண்டி வாழும் பெண்ணின் மறைவான அங்கங்களை பற்றி அறிந்து கொள்ளாத சிறுவர்கள் ஆகிய இவர்களை தவிர தங்களுடைய அழகு அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. மேலும் தாங்கள் மறைத்து வைக்கும் அழகு அலங்காரத்திலிருந்து வெளிப்புறமாக தங்கள் கால்களை தட்டி நடக்க வேண்டாம். மேலும் நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களிடம் ஏதேனும் தவறு நேரிட்டிருப்பின் நீங்கள் பாவ மன்னிப்பு செய்து பிழை பொறுக்க தேடி நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதில் இருக்கக்கூடிய செய்தி ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ உலகம் முழுக்க நடக்கக்கூடிய இந்த பாலியல் சேட்டைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு விதமாகவும், குறிப்பாக அந்த திரையுலக சம்பந்தமான அந்த விழிப்புணர்வு கிடைக்கும் விதமாகவும் இது வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். அதாவது பெண்கள் தங்களுடைய வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும், தங்கள் அலங்காரத்தை அதிலிருந்து தெரியக்கூடியதை தவிர வெளிக்காட்டலாகாது அப்படின்னு இறைவன் சொல்கிறத பார்க்குறோம். இப்போ அழகு அலங்காரத்தை பெண்கள் வெளிக்காட்டக்கூடாது, வெளியே தெரிய வேண்டியதை தவிர அப்படின்னு சொல்லும் பொழுது முகத்துக்கு அனுமதி உண்டு, 2 கைகள் இந்த மணிக்கட்டிலிருந்து வெளியே தெரிய அனுமதி உண்டு, கணுக்காலுக்கு கீழ்ப்பகுதிகள் வெளியே தெரிய அனுமதி உண்டு. முடி கூட பெண்களுடைய அந்த முடி கூட ஆண்களுடைய சில நேரங்களில் சில ஆண்களை வந்து சபலப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் காரணமாக தான் பெண்கள் முடியை கூட மூடணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது பெண்களுடைய அலங்காரம் இவ்வளோதான் தெரியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை தாண்டி மேலதிகமாக இன்னும் சொல்லப்போனால் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய அழகு அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடிய அந்த காட்சிகள் நிறைந்த இந்த அந்த சினிமாவாக இருக்கட்டும் அல்லது திரைத்துறையாக இருக்கட்டும், இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாதுங்கிறத நம்ம இதிலிருந்தே புரிஞ்சு கொள்ள முடியும். இன்னும் அந்த வசனம் இன்னும் தொடருது. இன்னும் தங்கள் முந்தானைகளால் அவர்கள் தங்கள் மார்புகளை மறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. பெண்கள் என்னதான் துணி போட்டு அவங்க வந்து மார்பை மறைத்திருந்தாலும் அதன் மேல் ஒரு துப்பட்டா போடணும், முந்தானை போடணும் அப்படின்னு மார்க்கம் இந்த இடத்துல தனியாகவே வலியுறுத்துது. அப்போ இந்த வசனப்படி பார்த்தா ஹீரோயினுக்கு இன்ட்ரோ காட்சியே கிடையாது. ஏன்னா ஹீரோயின் எப்படி அறிமுகமாவாங்கன்னு தெரியும், ஸ்லோ மோஷனில் ஓடி வருவாங்க, அதை க்ளோஸ் அப் ஷாட்டில் காட்டுவாங்க, அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா,
முழுமையாகவே மார்பக பகுதி மறைக்கப்பட்ட துணி, அதாவது அது புடவையாக இருக்கட்டும், ஜாக்கெட்டாக இருக்கட்டும், அந்த சுடிதாராக இருக்கட்டும், அதை போட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் ஒரு துணி போடணும் அப்படின்னு அல்லாஹ் இங்கே வலியுறுத்தும் பொழுது இங்கே ஹீரோயினுடைய இன்ட்ரோவே கிடையாது. சரி, அடுத்து இங்கே என்ன இன்னும் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பெண்கள் தங்களுடைய அழகு அலங்காரத்தை வெளியே தெரியும் விதத்தில் அந்த மார்பகங்கள் குலுங்கும் விதமாக நீங்கள் பூமியில் உங்கள் கால்களை தட்டி நடக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுது. அப்போ இது மாதிரியான வசனங்கள்லாம் நம்ம எடுத்து பார்த்து இப்போ நம்ம சினிமாவை பார்த்தோம்னா அது பாடல் காட்சியாக இருக்கட்டும், அவங்க ஆடக்கூடிய அந்த டான்ஸாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், மிக நிச்சயமாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். அப்போ இது மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி மிக நிச்சயமாக இஸ்லாம் சினிமாவையும் சினிமா துறையையும் ஆதரிப்பது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம். இது போக அந்த பெண்கள் உடை மாற்ற விஷயத்தை கூட இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பாதுகாப்பான நிலையில தான் நீங்கள் வந்து உடை மாற்றணும். ஒருவேளை உடை மாற்றும் பொழுது உங்கள் அருகில் கணவர்களோ உங்களுடைய பிள்ளைகளோ கணவருடைய பிள்ளைகளோ அல்லது வயது முதிர்ந்த பாலியல் உந்துதல் அற்றுப்போன ஆண்கள் இவங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இது மறைவான அங்கங்களை அறிந்திராத ஆண் சிறுவர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் சினிமாவில் பெண்களுக்கு அலங்காரம் செய்கிறது, அந்த துணி மாற்றி விடுறது எல்லாமே யாருன்னா ஆண்கள் தான். இதை நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. அப்போ பெண்கள் அந்த இடத்துல அந்த மேக்கப் ரூமில் பிறந்த குழந்தை மாதிரியான நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்கள் தான் அவங்களுக்கு வந்து மேக்கப் போட்டு அவங்களுடைய உடல் பாகம் வெளியே தெரியிற விதத்தில் அந்த உடல் முழுக்க அவங்க க்ரீமை பூசி வெளியே கொண்டு வருவாங்க. அப்போ தான் அந்த பாடி எக்ஸ்போஸ் ஆகும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு. அப்போ எவ்வளவு ஒரு குப்பையான ஒரு விஷயமாக இங்கே உள்ளுக்குள்ளே இந்த திரையுலகம் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம். இஸ்லாம் மிக தெளிவாக இந்த உலகத்தில் நாம் கண்ணியமாக வாழ்வதற்கான அனைத்து வழிகாட்டுதலையும் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அப்போ உடை சம்பந்தமாகவே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, உடையை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லையா சினிமாவில்? காந்தியோடைய வரலாறை நம்ம இப்படித்தானே பார்த்துருக்குறோம், இறை தூதருடைய வரலாறை கூட வந்து சினிமாவில் எடுத்துருக்குறாங்களே, இன்னும் புராண படங்கள்லாம் எடுத்துருக்குறாங்க, இன்னும் நிறைய மெசேஜ் விழிப்புணர்வு படங்கள்லாம் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் இது நாம் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு 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 மது பாட்டிலை வாங்குகிறோம், அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க, மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு. அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆகையினால ஒரு விஷயம், ஒரு நல்ல மெசேஜ் நமக்கு அந்த சினிமா மூலயமா சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட அதோடைய பின்னணி கேவலமாக தான் இருக்கும். அது இவங்களுடைய வரலாறு எடுத்து போடுறாங்க, அவங்களுடைய வரலாறு படமாக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கூட கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த வரலாற்று படத்துக்கு இந்த கேரக்டருக்கு இவர் தான் செட் ஆவார் அப்படின்னு எப்படி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க? இவருடைய மனைவியாக இவங்களை போடலாம் அப்படின்னு எதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க? எல்லாமே அந்த முகமும் அந்த உடல், அந்த பாடி ஷேப், இதெல்லாம் வச்சு தான் பார்ப்பாங்க. இஸ்லாம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காது. இந்த மாதிரியான டிஸ்கஷனுக்கு இஸ்லாம் மிக நிச்சயமாக அனுமதி கொடுக்கவே கொடுக்காது. அப்போ மிக நிச்சயமாக இந்த திரைத்துறையை அது எதிர்க்கத்தான் செய்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒப்பனைகள் செய்கிறது தான் இன்னொருவனாக மாறி அதுக்கேற்ற மாதிரி முடிகளை வளர்த்துக்கிறதா இருக்கட்டும், அல்லது விக்கு வச்சுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு மேலே மை பூசி பெரிய அளவில் அவங்க வந்து தன்னை வேற ஒருத்தவங்களாக காட்டிக்கிறது, இது எதுவுமே இஸ்லாம் அனுமதிக்கிறது கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் சொல்லப்போனால் இந்த ஐப்ரோ வந்து ட்ரிம் பண்ணுவாங்க, இது எதுவும் இஸ்லாம் அனுமதிக்கிறது கிடையாதுங்கிறத நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அந்த 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 புருவத்தில் இருக்கிற ஒரு முடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு இறை தூதர்கிட்ட ஒரு பெண்மணி வந்து கேட்கும் பொழுது அதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு இறை தூதர் அவர்கள். அப்போ இதை வைத்தெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது சினிமாங்கிறது சில நேரங்களில் இப்படி முடியை வச்சுக்கோங்கன்னு சொல்லும், சில நேரங்களில் முடியை எடுத்துருங்கன்னு சொல்லும். மிக நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். மார்க்கத்துக்கு எதிரான விஷயத்தை தான் நாம் வந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள்லாம் வந்து சினிமாவே பார்க்குறது இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை முழுமையாக தடை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறது அரசு தான். அரசு அனுமதிக்கப்படும் பொழுது எல்லா இடங்கள்லையும் இங்கே எல்லாரும் நிர்பந்தப்படுத்தப்படுவாங்க. நாம் ஒரு முழு படத்தை பார்க்குறத வேணால் தவிர்க்கலாமே தவிர சிறிய காட்சிகளை பார்க்குறதோ, ஒரு பாடலை பார்க்குறதோ, நகைச்சுவை காட்சிகளை பார்க்குறதோ மிக நிச்சயமாக
பேசுகிற நாம கூட தவிர்க்க முடியாதுங்கிறது தான் ஒரு யதார்த்த உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, அது நம்மை மீறி நம்மளுடைய உள்ளங்கையில் நம்மளுடைய செல்ஃபோன்லேயே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதை கண்காணித்து இதை சரி செய்ய வேண்டிய இடத்தில் அரசு தான் இருக்கிறது. இப்போ முஸ்லீம்கள் மது அருந்துறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, குட்கா போடுறாங்க, இன்னும் இந்த ஹான்ஸு, அந்த கூல்லிப்பு அதெல்லாம் கூட பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாமே ஹராம் தான். ஆனால் இதையெல்லாம் அவங்க செய்ய காரணம், அரசு இந்த பொருட்களை தடை செய்யணும். ஆனால் அரசு அதை தொழிலாகி அங்கீகரித்து அதிலிருந்து வர லாபத்தில் வரியை அரசு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல கைக்கு எட்டாத ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க வேண்டிய ஒரு இடத்துல அரசு இருக்கும் பொழுது, அரசே அதை கைக்கு கொண்டு கொடுக்கும் பொழுது இது மாதிரியான விஷயங்கள் சொல்லக்கூடியவங்களே செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடுதுங்கிறது தான் ஒரு துயரமான ஒரு விஷயமும் கூட. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆடை சம்பந்தமான ஒரு விஷயம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, இந்த ஆடையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை இங்கே சொல்லியே ஆகணும். ஆடை மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வித்தியாசங்களில் ஆடையும் ஒன்று. மற்ற உயிரினங்கள் எதுவுமே ஆடை அணியாது, ஆனால் மனிதன் ஆடையை அணிந்து கொள்வான். காரணம் என்னென்னா, அது அவனுக்கு உரிமை இல்லை, கடமையாக மாறுது. அவன் தன்னுடைய மானத்தை பாதுகாக்கிறதுக்கும் தன்னுடைய கௌரவத்தை வெளிக்காட்டுவதற்கும் தன்னுடைய அந்த ஒரு ஸ்டேட்டஸை வெளிக்காட்டு கொள்வதற்கும் ஆடை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் அழுக்கான ஆடையை போட்டுக்கிட்டு இருக்கிறான், அவன் மானத்தை மறைச்சிருக்கான். ஒருத்தன் விலை உயர்ந்த ஆடை அணிஞ்சிருக்கான், அவன் இந்த இடத்துல தன்னுடைய ஸ்டேட்டஸை காட்டுறான். அப்போ ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் இருக்குது. ரெண்டு பேருமே ஆடை அணிந்திருந்தாலும் அப்போ ஆடைக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியலையும் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆடைங்கிற ஒரு விஷயம் மிக நிச்சயமாக இறைவன் மனிதர்களுக்கு கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது அப்படின்னா, ஆடை பிரச்சனையினால தான் இந்த மனித குலம் சொர்க்கத்திலிருந்தே விரட்டப்பட்டதுங்கிற செய்தியை நாம் குர்ஆனில் புரிந்து கொள்ளுகிறோம். 7வது அத்தியாயம் 26வது வசனம் அல்லாஹ் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஆதமுடைய மக்களே, உங்கள் வெட்கத்தலங்களை மறைக்கும் ஆடையையும் அலங்காரத்தையும் உங்களுக்கு அருளினோம். அச்சம் எனும் ஆடையே சிறந்தது, அவர்கள் சிந்திப்பதற்காக இது அல்லாஹ்வின் சான்றுகளில் உள்ளது. இந்த விஷயத்தில் நமக்கு இறைவன் சொல்லக்கூடியது என்னென்னா, ஆதமுடைய மக்களே, உங்களுடைய வெட்கத்தலங்களை மறைக்கும் ஆடையையும் அலங்காரத்தையும் உங்களுக்கு அருளினோம். அச்சம்ங்கிற ஆடை தான் மிகச்சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது இதில் நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆதமுடைய மகன்களாக இருக்கக்கூடிய நாம, ஆதமுடைய மக்களாக இருக்கக்கூடிய நாம உண்மையான இறையச்சம் கொண்டவர்களாக இருந்தால் நம்முடைய அந்தரங்கத்தை, மானத்தை மறைத்து கொள்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இதுதான் உண்மையான பயபக்தி. இதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். நாம் உங்களுக்கு வெட்கத்தலங்களை மறைக்கும் ஆடையும் அலங்காரத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அச்சம் எனும் ஆடையே சிறந்தது அப்படின்னு. அப்போ யாரெல்லாம் ஆடையை முழுமையாக உடுத்தி உடலை முழுமையாக மறைத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் இறைவனிடம் பயபக்தி கொண்டவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்டது ஆடை சம்பந்தமான விஷயமாகத்தான் தெரிகிறது. நம்ம குர்ஆனில் அப்படித்தான் அதை புரிஞ்சுக்கொள்கிறோம். இறைவனுடைய கட்டளைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறு செய்கிறார்கள். அந்த 27வது வசனம் 7வது அத்தியாயத்தில், ஆதமுடைய மக்களே, ஷைத்தான் உங்கள் பெற்றோர் இருவரையும் அவர்களுடைய மானத்தை அவர்கள் பார்க்குமாறு அவர்களுடைய ஆடையை அவர்களை விட்டும் கலைந்து சோனபதியை விட்டு வெளியேற்றியது போல் அவன் உங்களை சோதனைக்கு உள்ளாக்க வேண்டாம். நிச்சயமாக அவனும் அவன் கூட்டத்தாரும் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை பார்க்க முடியாதவாறு மெய்யாகவே நாம் ஷைத்தான்களை, நம்பிக்கை இல்லாதவர்களை நண்பர்களாக்கி இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆடை, அவருடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆடையை ஷைத்தான் கலைய வைத்திருந்தான், இப்லீஸ். அதை தொடர்ந்து தான் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் சொர்க்கத்திலிருந்து. அது சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சூழ்நிலை வரக்கூடாது. அதாவது அவன் உங்களையும் சோதனைக்கு உள்ளாக்க வேண்டாம். நிச்சயமாக அவனும் அவன் கூட்டத்தாரும் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் எப்படி அவங்க ரெண்டு பேரையும் உடை கலைய வைத்தானோ அதே மாதிரி உங்களையும் உங்களுடைய உடைகளை அவன் கலைய வைப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் மிக தெளிவாக வெளிப்படையாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆடையை கலைய வைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அவன் தொடர்ந்து
எங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துடைய முதல் மனிதர்லேருந்து இன்னி வரைக்கும் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ திரைத்துறையை பின்னாலிருந்து இயக்குவது மிக நிச்சயமாக இப்லீஷும் அவனுடைய சைத்தானிய கூட்டத்தாரும் தான்ங்கிறத இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறது மிக தெளிவாக அதில் அந்த விஷயத்தில் வந்து தெரியுது. அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் நீங்கள் அவர்களை பார்க்காத பொழுது அவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அவன் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படியாவது இவங்களை நாம் இறைவன் புறத்திலிருந்து திசை திருப்பணும், முழுமையாக இவர்களை நிர்வாணப்படுத்தணும்னு பல இடங்களில் நிர்வாணங்கள் இன்னைக்கு சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அது அவர்களின் தனிப்பட்ட மனித உரிமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலைக்கு மனிதர்கள் போவதற்கு காரணம் மிக முக்கிய பங்களிப்பு எது கொடுக்குதுன்னா இந்த திரைத்துறை தான் கொடுக்குது. நம்ம திரையில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி 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 சரின்னு மண்டையில் ஏற்றி 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 அதை நாமும் நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் இந்த மது அருந்துறது இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவானவங்க தான் செஞ்சாங்க, அது கூட மறைவா. இன்றைக்கி அப்படி இல்லை. சர்வசாதாரணமாக வீட்டில் அப்பா அம்மா இருக்கும் பொழுதே நாம் இப்போ வளர்ந்துட்டோம், நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் வீட்டிலேயே தண்ணி அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகுது. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா இந்த திரைப்படங்களில் வந்த காட்சிகள் அதை அப்படியே நார்மலைஸ் ஆக்கிடுச்சு. இதுதான் நிஜம். பெண்களுடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பித்து இன்றைக்கி அவங்க வந்து கிட்டத்தட்ட அரை நிர்வாணப்பட்டு நிற்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமும் இந்த திரையுலகம் தான். கொஞ்சம் கொஞ்சமாக இது சரியானது, இது உரிமையானது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்ட பெண்கள் தற்பொழுது குடும்ப பெண்களை எது மாதிரியான உடைக்கு அணிய தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ ஆடை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் முழுமையாக உடலை கவர் செய்வது அப்படின்னு சொன்னால் அவர்கள் உண்மையான இரையச்சம் உடையவர்கள். அந்த ஆடை உடம்பிலிருந்து குறையுது அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஷைத்தான் வசம் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறான். அப்போ ரொம்பவும் பயபக்தியான விஷயங்களில் ஆடை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் முக்கிய பங்காற்றுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த திரைப்படங்களும் சரி, அதை எடுக்கக்கூடிய திரைத்துறையும் சரி, இஸ்லாம் எப்பொழுதுமே அதை ஹலால் ஆக்காது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இது மூலியமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இறுதி காலத்தில் குழப்பங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை மையப்படுத்தி குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு இறைத்தூதர் அவர்கள் சொன்னாங்க. அது உண்மைதான். ஏன் பெண்களை மையப்படுத்தி குழப்பங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி குடும்பத்துடைய நிர்வாகம் எல்லாமே பெண்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு. உண்மையில் குடும்ப பராமரிப்பை தான் பெண்கள் மேற்கொள்ள வேண்டும், நிர்வாகத்தை ஆண்கள் தான் செய்ய வேண்டும். ஆனால் இப்போ எல்லாமே தலைகீழ மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இது போக பொதுவெளியில் பெண்களுடைய அந்த உடை, இப்போ நம்ம உடை சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ உடை அப்படின்னு சொல்லும்பொழுது இறைத்தூதர் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறாங்க, இறுதி காலத்தில் பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் நிர்வாணமாகவே காட்சியளிப்பார்கள் அப்படின்னு. முஸ்லீம் ஹதீஸ் 5487. ஆனால் தாங்கள் நிர்வாணமாக இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்ள மாட்டார்கள். இது தங்களுடைய உரிமையாக அவங்க வந்து நினச்சிப்பாங்க. ஏன்னா இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் என்றாலும் அவர்கள் நிர்வாணமாகவே காட்சியளிப்பார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம அது சம்மந்தமாக யோசித்து பார்க்கும்போது தேவையான விஷயம் அப்படிங்கிற பேரில் அவங்க வந்து அந்த 2 பீஸ் போட்டு மறைச்சிக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் வெளியே காட்டும் பொழுது இப்போ அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டோம்னா இது என்னோட உரிமை, தவிர நான் ட்ரெஸ் போட்டு தான் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் 100% சொல்லுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு இறைத்தூதருடைய முன்னறிவிப்பு அழகாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஆக ஆடை அப்படிங்கிறது மனித குலத்துடைய மானத்தை காக்கக்கூடிய உயிர் கவசம். அதை கலைய தூண்டும் சினிமா ஹலாலா ஹராமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இப்போ நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளுங்க. நாம் திரும்பவும் சொல்கிறோம், நல்ல மெசேஜ் கொடுக்கக்கூடிய படங்கள் எடுக்கிறது வந்து ஹலால் தானே இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். மறுபடியும் நாம் சொல்கிறோம், ஒப்பனைகள் செய்வதும் சரி, இந்த கேரக்டருக்கு இவங்களை தேர்ந்தெடுக்கலான்னு அந்த டிஸ்கஷன் இருக்குது பாருங்கள். ஆனால் அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். இந்த பெண் கேரக்டருக்கு இவங்களை சூஸ் பண்ணலான்னு அவங்க பண்ணக்கூடிய அந்த டிஸ்கஷன் உண்மையிலேயே அவ்வளவு கேவலமானதாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். அப்போ மிக நிச்சயமாக இதுக்கெல்லாம் இஸ்லாம் வந்து அனுமதிக்காது. தவிர சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து தொழில் கிடையாது, ப்ரொஃபஷ்னலில் வரவே வராது. உலகம் முழுக்க இந்த சினிமாவை ஒரு தொழிலாக எந்த அரசாங்கமும் அங்கீகரிக்கலை. முழுக்க அது பேஷனில் தான் வருது. எப்படி யூடியூப்பில் நம்ம பேசி வீடியோ போடுறோமோ இது மாதிரி தான். எப்படி ரீல்ஸ் பண்ணுறாங்களோ இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் எப்படி வீடியோஸ் வருதோ அந்த மாதிரி ஒரு பேஷன் தான். போன எல்லாரும் அங்கே வந்து ஜெயிக்க முடியாது. தவிர அங்கே மாத சம்பளமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு படத்துக்கு இவ்வளோ அப்படின்னு பேசி பண்ணுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்கள் நிறைய பேர் போய் ஏமாறுறாங்க, அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா இங்கே பெண்கள்
தெரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்குன்னு தனி மார்க்கெட் சினிமாவில் கிடையாது. அது முழுக்க முழுக்க பெண்ணுடைய உடல் சார்ந்து அது இயங்குறதுனால, அதாவது கவர்ச்சி காட்சிகளுக்காக மட்டுமே இங்கே பெண்கள் இருக்கிற அந்த ஒரு ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஹீரோயின் நட்டிச்சா தான் இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் அவங்க ஷூட்டிங்லாம் ஒத்தி போட மாட்டாங்க. சரி, இப்போ ஒரு 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 உதாரணத்துக்கு, இப்போ லியோ படத்தில் நம்ம வந்து திரிஷா பண்ணால் தான் இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி திரிஷாவுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ரோலுக்கு எந்த பெண் பண்ணாலும் கரெக்டாக இருக்காது. நயன்தாரா பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், தமன்னா பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கு தேவை அந்த காட்சியில் ஒரு பெண், அவ்வளவுதான். தேவைப்படும் போது அவன் க்ளோஸ்அப் வந்துடுவான், அவன் ஜூம் பண்ணுவான், ஜூம் அவுட் பண்ணுவான், அவ்வளவுதான். அவங்க பேசுகிற ஒரு 4 டைலாக், அதாவது இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒரு 4 சீன் வருவாங்க, இன்டர்வெலுக்கு அப்புறம் ஒரு 4 சீன் வருவாங்க, சும்மா ஒரு 2 நிமிஷம். அது படம் ஃபுல்லாக அவன் எடிட் பண்ணி போட்டுருவான், படம் ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதுக்காக அவங்களாம் காத்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் அதே படத்தில் அந்த ஹீரோவுக்காக அவங்க 6 மாதம் வெயிட் பண்ணி, 1 வருஷம் வெயிட் பண்ணி எடுத்தேன் அப்படின்லாம் பேட்டி கொடுப்பாங்க. என்ன காரணம்னா, ஹீரோவுக்கு தான் இங்கே மார்க்கெட்டு, ஹீரோவுக்காக தான் இங்கே படங்கள் உருவாக்கப்படுது. எந்த படத்தில் ஹீரோயினை நீங்கள் பார்த்தாலும் சரி, அந்த கேரக்டருக்கு அவள் நடித்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து 6 மாதம் காத்துக்கிட்டு இருந்தோம், 2 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்க இல்லைன்னா இவங்க, அவ்வளோதான். இவனுக்கு தேவை அந்த உடல் மட்டும்தான். ஆகையினால பெண்கள் மிக மிக ஜாக்கிரதையாக விழிப்புணர்வாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 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 திரைத்துறை பக்கமே அவங்க போக மாட்டாங்க. மறுபடியும் சொல்கிறோம், இந்த திரைத்துறைங்கிறது தொழில் கிடையாது. அது முழுக்க முழுக்க அபிமானத்தில் போகிறது மட்டும்தான். மற்றபடி இங்கே உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இஸ்லாமும் இதை அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இது மூலியமாக நாம் தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.